friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல bread pudding எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வாயில போட்டதும் அப்படியே கரஞ்சு போயிடும். நம்மளோட இந்த bread pudding பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 10 ஸ்லைஸ் bread எடுத்துர்க்கேன். இப்போ இதோட ஓரங்களை நம்ம வெட்டிடலாம். இந்த மாதிரி ஓரங்களை வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டா மிக்ஸில சேர்த்து இத வந்து லைட்டா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு பவுல்ல மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து கலந்து வச்சிரலாம். 2 டேபிள்ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், கூடவே 2 முட்டை, கூடவே 1/2 கப் சர்க்கரை. இது வந்து 100 கிராம் சர்க்கரை. அப்புறமா 1 டீஸ்பூன் போல வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா வாசனைக்காக. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து 1/2 கப் பால். காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், இல்ல காய்க்காம ஃப்ரெஷ் பாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல பிரெட், அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிருங்க. நம்மளோட பேஸ் தயாராயாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஓரமா இருக்கட்டும். அடுத்து நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த கேரமல் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 1/2 கப் சர்க்கரை, கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிற ஆகுற வரைக்கும் இது வந்து சூடாகட்டும். இப்போ பாருங்க, நல்ல கலர் மாறி இருக்கு, பொன்னிறமாகி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பேன்ல மாத்திரலாம். நான் இன்னைக்கு வந்து 6 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இல்ல வந்து சாசர் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை பாகை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கத்துலயும் படுற மாதிரி லைட்டா சுத்திக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வச்சிருக்க பிரெட்டை உள்ள சேர்த்துங்க. ஏன்னா நம்ம டைரக்டா எல்லாமே ஒரே நேரம் சேர்த்தோம்னா சில நேரம் கீழே சேர்த்திருக்க கேரமல் வந்து தள்ளி போயிடும், ஓரங்களுக்கு போயிடும். அதனால ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி வச்சுட்டு சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லாமல் ஓப்பனாக கூட வச்சு வேக வச்சுக்கலாம், ஒன்றாகாது. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், அப்புறமா பேனை உள்ளே வச்சிடலாம். பேன் வந்து தண்ணியை தொட்டுட்ருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. கேஸ்கட் வேணும்னா வச்சுக்கலாம், ஆனால் குக்கரோட வெயிட் வைக்க தேவையில்லை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மிதமான சூடில் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும் இருக்கட்டும். இப்போ கரெக்டாக 45 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு குச்சி இல்லைனா ஏதாச்சும் கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கிளியராக இருக்குது, ரெடி ஆகியாச்சு. ஓரங்களை லைட்டாக கத்தி வச்சு லூஸ் பண்ணிவிட்டு கவுத்துற வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. கேரமெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டடா, நம்மளோட அழகான பிரெட் புடிங் சூப்பராக தயாராயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.